அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பிப்ரவரி 22 முக்கியமான செய்திகளை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கலாம். ஏஐ மாநாட்டில் 24 லட்சம் கோடி முதலீடு உறுதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஏஐ மாநாடை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் எங்கே நடந்ததுன்னா ஃப்ரான்ஸில், இந்த வருஷம் இந்தியாவில் 2027 எங்கே நடக்க இருக்குன்னா சுவிட்சர்லாந்து அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இந்தியா உள்ளிட்ட நாடுகள் மீது 10% வரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் அமெரிக்க உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா, வரி விதிக்கும் அதிகாரம் அமெரிக்க நாடாளுமன்றத்துக்கு தான் உள்ளது. எனவே உலக நாடுகள் மீது அமெரிக்க அதிபர் தன்னிச்சையாக மேற்கொண்ட கூடுதல் பரஸ்பர வரி விதிப்பு செல்லாது அப்படின்னு சொல்லி தீர்ப்பளிச்சிருக்காங்க. அடுத்து சொல் புதிது திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 26 ஆங்கில சொற்களுக்கு தமிழ் சொற்களாக மாற்றிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம எக்ஸாமில் நம்ம சிலபஸில் கலைச்சொற்கள் அப்படின்ற டாபிக் கீழே நிறைய கொஷின் கேட்டுட்டு இருக்காங்க. அந்த வகையில் இதையும் நோட் பண்ணிக்கோங்க. லுக் அவுட் நோட்டீஸ் அப்படின்னா தேடல் அறிவிப்பு. எம்சாண்ட் அப்படின்றதுக்கு தமிழ் சொல் என்னன்னா மாற்று மணல். ஃபோட்டோ கேலரினா படக்காட்சியகம். ஃபோட்டோ ஷூட்னா ஒளிப்பட எடுப்பு. பிராங்கால்னா பகடி அழைப்பு. சேட்டலைட் பஸ் அப்படின்னா இணை பேருந்து. செமி ஸ்லீப்பர் சீட் அப்படின்னா சாய்விருக்கை. ஸ்லீப்பர் சீட்னா படுக்கை இருக்கை. டிரான்ஸ்லொகேஷன் அப்படின்றது இடப்பெயர்வு. வீல் சேர் ரேம்ப் அப்படின்னா சக்கர நாற்காலி பாதை. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து, உலகிலேயே முதலில் தேசிய அளவில் குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை அறிமுகப்படுத்திய நாடு எதுனா நம்ம இந்தியா தான். எந்த வருஷம் அப்படின்னா 1952 அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடாக ஒரு கொஷின் இருக்கு. என்னன்னா, இப்போ உலக அளவில் பொருளாதாரத்தில் இந்தியா எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா 4வது இடம்ன்றதை மறந்துடாதீங்க. இன்றைய செய்திகள் அவ்வளோதான். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி.